Hi guys, welcome to Civil Tech Academy. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல லாஸ்ட் டாபிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இனிமேல் இருக்கக்கூடிய மேசன்ட்ரி, சரிங்களா, ரூஃப், இதே மாதிரி சம் டாபிக்ஸ் இருக்குது. இதை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பில்டிங் மெட்டீரியல் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேசன்ட்ரினா என்ன அப்படின்னா, நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான், சரிங்களா. அதாவது ஸ்டோன் மேசன்ட்ரி, பிரிக் மேசன்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸ்டோனையும் மார்டரையும் வச்சு என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதனுடைய நேம் தான் என்ன அப்படின்னா மேசன்ட்ரி, சரிங்களா. அப்போ ஸ்டோனும் நம்ம மார்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்டோன் மேசன்ட்ரி. அதே மாதிரி பிரிக்கும் மார்டரும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பிரிக் மேசன்ட்ரி. இதுல மார்டரை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் மார்டரும் யூஸ் பண்ணுவாங்க, லைம் மார்டரும் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அப்போ நம்மளுடைய பிரிக்கையும் மார்டரையும் யூஸ் பண்ணி ரெண்டுக்கு உண்டான அந்த பைண்டிங் டுகெதர், சரிங்களா, ரெண்டையும் சேர்க்கக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த மேசன்ட்ரி ப்ராசஸ். சரி, இப்போ இந்த மேசன்ட்ரியில சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டோன் மேசன்ட்ரி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பார்ப்போம். இது ரிப்பீட்டடா எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நேச்சுரல் பெட். நேச்சுரல் பெட்னா வரும்னா இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஒரிஜினலி டெபாசிட் ஆன் த ஃபார்மேஷன் ஆஃப் ராக். அதாவது இப்போ நீங்க ஃபவுண்டேஷனுக்கு என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்கவேஷன் பண்ணுவீங்க. எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு அது ஒரு 5 ஃபீட்டோ 7 ஃபீட்டோ என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க. எக்ஸ்கவேட் பண்ணோன்னா ஒரு ஹார்ட் ராக் வரும், சரிங்களா. அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோன் மேசன்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஹார்ட் ராக் தான் என்ன அப்படின்னா நேச்சுரல் பெட், சரிங்களா. இதுக்கப்புறம் குவைன்ஸ். குவைன்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் கார்னர் அல்லது ஆங்கிள், சரிங்களா. இதே மாதிரி இந்த வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், அதனுடைய இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரிங்களா, இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்றாங்க, குவைன்ஸ் சொல்றாங்க. இது ஸ்டோன்லயும் இருக்கும், பிரிக்லயும் இருக்கும், சரிங்களா. இதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, சரிங்களா. இந்த டைரக்ஷன்ல கெட்டுவீங்க, இந்த டைரக்ஷன்லயும் கெட்டுவீங்க. இதனுடைய இந்த ஆங்கிள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவைன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் கார்னர். இந்த வேர்டிங் தான் கொஸ்டின்ல யூஸ் பண்ணுவாங்க. அல்லது ஆங்கிள் ஆஃப் த வால், இந்த வாலுடைய ஆங்கிள், சரிங்களா. இந்த இதுதான் ஆங்கிள், இது இந்த டைரக்ஷன்ல போகுது, இது இந்த டைரக்ஷன்ல போகுது, இந்த ரெண்டுக்கு இன் பிட்வீன் ஒரு ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சில் லெவல். சில் லெவல்னா வேற ஒன்றும் இல்லை, பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் த டோர் அண்ட் விண்டோ. நம்மளுடைய டோர் அண்ட் விண்டோல ஓப்பனிங் இருக்கும், சரிங்களா. அதனுடைய அந்த பாட்டம் சர்ஃபேஸ் என்ன அப்படின்னா சில் லெவல் சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த டயக்ராம்ல பாருங்க, இதுதான் டோர், சரிங்களா. இந்த டோருக்கு இந்த பாட்டம்ல இருக்கிற இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில் லெவல். நெக்ஸ்ட் கார்பல். கார்பல்னா வரும்ல இந்த ப்ரொஜெக்ஷன் ப்ரொவைடர் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த வால். நம்மளுடைய ஃபேஸ் ஆஃப் த வால்ல இதே மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னா யூஸ் டு சர்வ் சப்போர்ட் த வால், சரிங்களா. இதே மாதிரி இந்த வாலை வந்து இதுல சப்போர்ட் பண்ணி வைக்கிறதுக்காண்டி, அல்லது ரூஃப் ட்ரெஸ் இருக்கும் அதை சப்போர்ட் பண்ணி வைக்கிறது, அல்லது பீம் இருக்கும் அந்த பீமை சப்போர்ட் பண்றதுக்காண்டி இந்த கார்பல்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பால்ஸ். ஸ்பால்ஸ் பொறுத்த வரைக்கும் the stone chips broken from the large size during the dressing, சரிங்களா. அதாவது இப்போ நம்மளுடைய ஸ்டோன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸிங்னா வேற ஒன்றும் இல்லை, அதோடைய சேஃபை வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்றது, சரிங்களா. அப்போ நமக்கு என்ன வரும், அந்த சிப்ஸ் வந்து ப்ராக்கன் சிப்ஸ் கிடைக்கும்ல, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பால்ஸ்ன்னு சொல்றாங்க. இதை வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து இதை வந்து ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே வராங்க, ஸ்டோன் மேசன்ட்ரி பண்றாங்க. இதே மாதிரி ஒரு சின்ன ஏரியாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்டோன்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நேம் தான் என்ன அப்படின்னா ஸ்பால்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெதரிங். இதை பொறுத்த வரைக்கும் டு இண்டிகேட் த பிவல் டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டோன். நம்மளுடைய ஸ்டோனுடைய டாப் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஸ்லோப்டா கொடுத்துருப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னா ட்ரெயின் ஆஃப் த ரெயின் வாட்டர், ரெயின் வாட்டரை ட்ரெயின் பண்றதுக்காண்டி. நெக்ஸ்ட் த்ரோத் ஸ்டோன். இதை பொறுத்த வரைக்கும் இன் ஸ்டோன் மெசன்ட்ரி சம் ஸ்டோன்ஸ் ஆர் ரெகுலர் இன்டர்வல்ல பிளேஸ் பண்ணிட்டே வருவாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ஃபுல் திக்னஸ் ஆஃப் த வாலுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாண்ட் வந்து டெவலப் ஆகும். இதே மாதிரி லைன் கட்டி, சரிங்களா, இந்த ஃபுல் திக்னஸ்க்கு என்ன பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ட் த்ரூ த ஸ்டோன், ஸ்டோனை வச்சு என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கார்னிஸ், அதாவது லார்ஜ் ப்ரொஜெக்ஷன்ல இந்த டாப் ஆஃப் த வால்ல அல்லது சீலிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காண்டி பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் இந்த அப்பியரன்ஸ் பர்பஸ்க்காண்டி பண்ணுவாங்க. நீங்க ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டாப் சர்ஃபேஸ்ல கார்னர்ல மட்டும் சம் ப்ரொஜெக்ஷன் இதே மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜங்ஷன் ஆஃப் த வால்ல 2 வாலும் ஜங்ஷன் ஆகக்கூடிய அந்த பிளேசஸ்ல பண்றது காரணம் என்ன அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா, நிறைய வீட்டில் இதே மாதிரி என்ன அப்படின்னா சம் டிசைன்ஸ் வந்து இந்த கார்னர்ல போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கோப்பிங். சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோனு காங்கிரீட் பிரிக் அதோடைய டாப் சர்ஃபேஸ்ல அந்த வாலை வந்து ரெயின்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி டாப் சர்ஃபேஸ்ல மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டயக்ராம் காட்டுறேன், இதை பாருங்க. இந்த இடத்துல இதே மாதிரி வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. சரிங்களா, அதாவது ஸ்டோன் மேசன்ட்ரியோ பிரிக் மேசன்ட்ரியோ பண்றாங்க. இதனுடைய டாப் பேராபெட் வால். சரிங்களா, அந்த பேராபெட் வால் இல்ல காம்பவுண்ட் வாலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி இதை மேலே இதே மாதிரி கோப்பிங் என்ன பண்ணிருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, அப்போ வாட்டர் வந்து இந்த வால்ல படாம என்ன போயிடும், வெளியே போயிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி த்ராட். சரிங்களா, நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இதே மாதிரி ஸ்லாப் போடுறாங்க அப்படின்னா இதை விட்டு லைட்டா என்ன பண்ணுவாங்க, வெளியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் ரெயின் வாட்டர் வந்து இந்த வால்ல படாம டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காண்டி இதே மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த லேயர் ஆஃப் த ஸ்டோன். ஓகேங்களா, இந்த வேர்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இப்படி நீங்க ஸ்டோனு பிரிக்கை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன் கோர்ஸ். சரிங்களா, அது ஸ்டோன் வந்து நீங்க இந்த லேயர் ஸ்டோனை வச்சு பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்டோன் கோர்ஸ், பிரிக்கை வச்சு பண்ணீங்க அப்படின்னா பிரிக் கோர்ஸ். ஓகே, இதனுடைய திக்னஸ் ஆஃப் த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் சில இதனுடைய திக்னஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் ஸ்டோன் பிளஸ் திக்னஸ் ஆஃப் த ஒன் மாடர் ஜாயின். சரிங்களா, அதை ஜாயின் பண்றதுக்காக கூடிய இதை வந்து நீங்க 3Dல அதாவது இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்கணும். அப்பதான் அதோடைய திக்னஸ் உங்களுக்கு தெரியும். திக்னஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க, திக்னஸ் ஆஃப் ஸ்டோன் ஆர் பிரிக் பிளஸ் திக்னஸ் ஆஃப் த மாடர் ஜாயின். இதை ஜாயின் பண்றதுக்கு கீழே மாடர் வச்சிருப்பாங்கல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளிந்த் லெவல். பிளிந்த் லெவல் நமக்கு தெரியும் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல். சரிங்களா, அந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கோர்ஸ், அந்த கோர்ஸை நம்ம எது மேல ப்ரொஜெக்ட் பண்றோமோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளிந்த் லெவல் சொல்லுவாங்க. அதே மாதிரி யூஸ்டு டு இண்டிகேட் த ஹைட் ஆஃப் ஃப்ளோர் லெவல். ஒரு ஃப்ளோர் லெவலுடைய ஹைட்டை வந்து ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, இண்டிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுல தான் மோல்டிங் பண்ணி ஆரமெண்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் அதே மாதிரி இதுல தான் ஆர்கிடெக்சர், அதாவது சம்டைம்ஸ் த ஆப்செட் ஆஃப் த பிளிந்த் அண்ட் சம்டைம்ஸ் ஒமிட்டட் ஃபார் த ஆர்கிடெக்சர். அதாவது ஆர்கிடெக்சர் பர்பஸ்க்காண்டி இந்த பிளிந்த் லெவலை என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ஒமிட்டும் பண்ணிடுவாங்க. சரி, இதுக்கப்புறம் இது எல்லாமே பேசிக் டெஃபினிஷன் தான். சரிங்களா, இதுக்கப்புறம் நான் பார்க்கக்கூடியதா இம்பார்ட்டன்ட். இதுல பாருங்க ஸ்டேரிங் கோர்ஸ், இந்த கண்டினியூஸ் ஹரிசாண்டல் கோர்ஸா இருக்கும் ப்ரொவைடட் அட் த எவ்ரி ஃப்ளோர் லெவல்லையும் இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஹரிசாண்டல் கோர்ஸா இருக்கும். அதே மாதிரி இந்த கோர்ஸ் ரிமைன் ப்ரொஜெக்டர் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த வால். ஃபேஸ் ஆஃப் த வால்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் லேசிங். ஓகே, நெக்ஸ்ட் லேசிங் கோர்ஸ். சரிங்களா, இது ஹரிசாண்டல் கோர்ஸ் ப்ரொவைடட் டு ஸ்ட்ரென்தன் த வால். சரிங்களா, அதாவது ரெகுலரா ஸ்மால் ஸ்டோன்ஸை வச்சு ஹரிசாண்டலா ப்ரொவைட் பண்ணிட்டு வருவாங்க. எதுக்காண்டி அப்படின்னா அந்த வாலுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி. இது என்ன லேசிங் கோர்ஸ். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டோன் மேசன்ரி. ஸ்டோன் மேசன்ல 2 கிளாசிபிகேஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரப்பிள் மேசன்ரி, அதுக்கப்புறம் ஆஸ்லர் மேசன்ரி. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரப்பிள் மேசன். ரப்பிள் மேசன்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோன்ஸ் ஆர் நாட் ட்ரெஸ்டு. சரி, அதாவது ட்ரெஸ்ஸிங் பண்ண மாட்டாங்க. எதுக்காண்டி, அதாவது நமக்கு ஸ்டோன் எப்படி வருதோ அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸிங்னா வேற ஒன்றும் இல்லை, அதனுடைய சேஃபை சேஞ்ச் பண்றது. ஓகே, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் இந்த மேசன்ரி அப்டேட் ஃப்ரம் த குவாரில இருந்து எப்படி வருதோ அப்படி யூஸ் பண்ணிடுவாங்க. அதோடைய சேஃபை வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏதாவது எக்ஸஸ் ப்ரொஜெக்ஷன் இருந்தது அப்படின்னா ஹேம்பரிங்கை யூஸ் பண்ணி லைட்டா உடைச்சிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதான் ரப்பிள் மேசன்ரி. ஓகே, இந்த ரப்பிள் மேசன்ல டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. கோர்ஸ்டு ரப்பிள், அன்கோர்ஸ்டு ரப்பிள், ரேண்டம் ரப்பிள், ட்ரை ரப்பிள்.
ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கோர்ஸ்டு ரப்பிள் மேசன்ரி. இதை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த ஸ்டோன் வந்து வேரி ஆகும். 5 to 20 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணுவாங்க வேரி பண்ணிக்குவாங்க. இந்த கோர்ஸ்டு ரப்பிளை பொறுத்த வரைக்கும் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசிடென்சியல் பில்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் அதே மாதிரி இந்த மேசன்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ஹைட்டா இருக்கும். நம்மளுடைய ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ஹைட்டா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மேசன்ட்ரி பண்ணுவாங்க. இது எங்க யூஸ் பண்றாங்க ரெசிடென்சியல் பில்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் பில்டிங் ரெசிடென்சியல் பில்டிங்க்கு இதே மாதிரி மேசன்ட்ரி யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அன்கோர்ஸ்டு ரப்பிள் மேசன்ட்ரி. இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க இந்த ஸ்டோன்ஸை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணவே மாட்டாங்க. ட்ரெஸ்டுனா வேற ஒன்றும் இல்லை அதோடைய சேஃபை வந்து ரெகுலர் ஆக்குறது. சரி அங்கே பார்த்தீங்கன்னா 50 to 20 சென்டி அதாவது 5 to 20 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணுவாங்க ஹைட்டை ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதில் அப்படி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி யூஸர் அவைலபிள் ஃப்ரம் த குவாரிலேருந்து அப்படியே வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் பிரேக்கிங் சரிங்களா. சம் கார்னரை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் ரெகுலரா அதை மெயின் பண்ண மாட்டாங்க. சில இதான் என்ன அப்படின்னா அன்கோர்ஸ்டு ரப்பிள் மேசன்ட்ரி. இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காம்பவுண்ட் வாலு சரிங்களா. அதே மாதிரி கேரேஜஸ் லேபர் குவார்டர்ஸ் இதே மாதிரி பிளேசஸ்ல வந்து இந்த அன்கோர்ஸ்டு ரப்பிள் மேசன்ட்ரியை யூஸ் பண்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் ரேண்டம் ரப்பிள் மேசன்ட்ரி. இதை பொறுத்த வரைக்கும் இர்ரெகுலர் சைஸ் அண்ட் சேஃபா இருக்கும் சரிங்களா. நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இர்ரெகுலர் சைஸ் அண்ட் சேஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் ஆர் அரேஞ்ச் டு குட் அப்பியரன்ஸா இருக்கும். அதே மாதிரி இதை ஒர்க் பண்றதுக்கு மோர் ஸ்கில்டு லேபர் வேணும் சரிங்களா. அதே மாதிரி இதனுடைய மாடர் ஜாயிண்ட் வந்து டஸ் நாட் எக்ஸீட் 6 to 12 mm சரிங்களா. அந்த மாடர் இதை ஒவ்வொரு ஸ்டோனையும் ஜாயின் பண்றாங்கல்ல இதனுடைய மாடர் சைஸ் வந்து டஸ் நாட் எக்ஸீட் 6 to 12 mm. ஓகே இதுதான் நமக்கு ரேண்டம் ரப்பிள் மேசன்ட்ரி ரெசிடென்சியல் பில்டிங்கு காம்பவுண்ட் வாலுக்கு யூஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ட்ரை ரப்பிள் மேசன்ட்ரி. ட்ரை ரப்பிள் மேசன்ட்ரியை பொறுத்தவரைக்கும் சிமிலர் டு கோர்ஸ் ரப்பிள் மேசன்ட்ரி மாதிரி தான் இருக்கும். பட் நோ மார்டர் சரிங்களா. மார்டரே அதுல யூஸ் பண்ண மாட்டாங்க. மார்டர் யூஸ் பண்ணாம சும்மா அந்த ஸ்டோன்ஸை மட்டும் அப்படியே அடிக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா. இதான் என்ன சொல்றாங்க ட்ரை ரப்பிள் மேசன்ட்ரி. ஓகே இதை எங்க யூஸ் பண்ணுவாங்க காம்பவுண்ட் வாலு பிரிட்ஜ் அப்ரோச்சுக்கு அதே மாதிரி ரீட்டைனிங் வால்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்லார் மேசன்ட்ரி. இந்த ஆஸ்லார் மேசன்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்டையர் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிளா என்ன பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க மேசன்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி ட்ரெஸ்டு சீசன் சரிங்களா. அதாவது ரொம்ப கரெக்டா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஷேப்ல அதை அரேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. அதனுடைய ஸ்டோனுடைய ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 25 to 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே இதுல நமக்கு சம் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆஸ்லார் ஃபைன் மேசன்ட்ரி. இதை பொறுத்த வரைக்கும் ஃபைன்லி சீசல் ட்ரெஸ்ட் சரிங்களா. கரெக்டா என்ன பண்ணிருப்பாங்க அதை ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் அப்படின்னா பெட்ஸ் சைடு ஃபேஸ் மூணுலையுமே கரெக்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க. பெட்டுனா வரும் அது பாட்டமும் கரெக்டா நமக்கு என்ன இருக்கும் ரெகுலர் சேஃபா இருக்கும் சரிங்களா. அதாவது ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டோனுடைய பாட்டமு சைடு அதோடைய ஃபேஸுங்கிறது இந்த டாப் ஃபேஸை சொல்லுவாங்க சரிங்களா. இது எல்லாமே எப்படி இருக்கும் ரொம்ப கரெக்டா இருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஓகே இதனுடைய இந்த ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்பர் பாண்டிங் கொடுக்கும். இதுல திக்னஸ் ஆஃப் த மாடர் வந்து டஸ் நாட் எக்ஸீட் 3 mm சரிங்களா. இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிரிக் மாதிரியே ரொம்ப கரெக்டா இருக்கும். இந்த ஒர்க் பண்றதுக்கு காஸ்ட் அதிகமாகும்.
அதே மாதிரி பெர்ஃபெக்ட்லி ஸ்மூத் அப்பியரன்ஸை நம்ம கொடுக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்லர் ரஃப் டூல்டு மேசன்ரி. இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெட்ஸ் அண்ட் சைட்ஸை மட்டும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த பெட்டு இந்த சைடு. அதே மாதிரி நீங்க ஃபேஸிங்கை பார்த்தீங்க அப்படின்னா அது ரஃப் ஃபேஸாக தான் இருக்கும். அதே மாதிரி த திக்னஸ் ஆஃப் த மாடர் டஸ் நாட் எக்ஸீட் 6 mm. இதனுடைய அனதர் நேம் என்ன அப்படின்னா பஸ்டர்ட் அஸ்லர். பஸ்டர்ட் அஸ்லர் மேசன். ஓகே, இதுக்கப்புறம் ராக். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா 25 mm வைடா என்ன பண்ணுவாங்க மேக் பண்ணிக்கிடுவாங்க அரௌண்ட் த பெரிமீட்டர். இந்த ஃபேஸ் இஸ் இந்த ஆஸ்லர் ராக் மேசன்ரி இருக்குல்ல, இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்போஸ்டு ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குவாரியில இருந்து யூஸ் பண்றோம்ல அதை அப்படி எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, குவாரியில இருந்து வரக்கூடியதை அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன பாருங்க, இதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கா, நம்ம குவாரியில இருந்து எப்படி வருதோ அப்படி யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஃபேஸிங்ல, ஃபேஸிங்னா வேற ஒன்றும் நம்ம பார்க்கக்கூடிய பிளேசஸ் தான் என்ன சொல்லுவாங்க ஃபேஸிங் சொல்லுவாங்க. பேக்கிங் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரிங்களா, நெக்ஸ்ட் ஆஸ்லர் சேம்பர். சரிங்களா, இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா 2.5 சென்டிமீட்டருக்கு இதை பிரேக் பண்ணுவோம், அதாவது ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ஸ்மால் பீஸா ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதோடைய ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி இருக்கும். சரிங்களா, இதுவுமே நமக்கு பார்க்கறது நல்லா இருக்கும். ஓகேங்களா, இது ஆஸ்லர் சேம்பர் சொல்லுவாங்க அல்லது ஆஸ்லர் சேஞ்ச்டு மேசன்ரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதனுடைய எக்ஸ்போஸ்டு ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஸ்னா பேக் சைடு. சில எக்ஸ்போஸ்டு ஃபேஸ் வந்து குவாரிலேருந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, இன் ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆஸ்லர் ஃபேஸிங் அல்லது ஆஸ்லர் பிளாக் இன் கோர்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன் ஆஃப் ரப்பிள் மேசன்ரி ஆஸ்லர் மேசன்ரி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இது பண்றாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் நீங்க திக்னஸ்லாம் பார்க்க தேவையில்லை. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க, ரிமைனிங் நீங்க எல்லாத்தையுமே உங்களால மெமரி பண்ண முடியாது. ஒவ்வொன்றுக்கு உண்டான அந்த டிஃப்ரெண்ட் அண்ட் டயக்ராம் வச்சே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரிக் மேசன்ரி. இந்த பிரிக் மேசன்ரியை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிரிக் யூனிட்ஸ். சரிங்களா, ஒரு பிரிக்கை இன்னொரு பண்ணி பைண்டிங் டுகெதர். சரிங்களா, ரெண்டையும் பைண்டிங் பண்றதுக்காண்டி நம்ம மாடர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியதா என்ன அப்படின்னா பிரிக் மேசன். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெச்சர் ஃபேஸ் ஹெட்டர் ஃபேஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெச்சர் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பிரிக் வித் இட்ஸ் லென்த் இஸ் parallel டு ஃபேஸ் ஆஃப் த வால். இந்த ஃபுல் லென்த் இருக்குல்ல அது நம்மளுடைய வாலுக்கு எப்படி பேரலாகவே இருக்கும். சரிங்களா, இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டர் கோர்ஸ் பாருங்க. The full brick laid the length perpendicular to face of the wall. Face of the wall க்கு நம்மளுடைய லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, இதை வச்சு அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ஹெட்டர் கோர்ஸ். நெக்ஸ்ட் பெட். பெட்னா நமக்கு தெரியும் லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த பிரிக் கோர். சரி, நம்மளுடைய பிரிக் கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது அதோடைய லோயர் பார்ட்டை சரிங்களா லோயர் சர்ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெட்னு இண்டிகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாண்டு. பாண்டெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, இன்டர்லாக்கிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பிரிக். சரிங்களா, ரெண்டு பிரிக்கையும் நமக்கு இன்டர்லாக் பண்ணுவாங்க. வெர்டிக்கல் ஜாயின் பண்றதா என்ன அப்படின்னா பாண்டுன்னு சொல்றது. க்ளோசர் அப்படின்னா இந்த க்ளோசரை பொறுத்து இந்த பீஸ் ஆஃப் ஒர்க்கை யூஸ் பண்ணி கிரியேட் த பாண்ட். சரிங்களா, இன் பிரிக் ஒர்க். அதாவது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த பிரிக்கை வந்து என்ன பண்ணுவாங்க இப்படி லாங்கிடியூட்னலா கட் பண்ணாங்க அப்படின்னா அது குயின் க்ளோசர். சரிங்களா, அதே மாதிரி பிரிக்கை வந்து நமக்கு என்ன பீஸா கட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க பாண்டிங்கை கிரியேட் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்றாங்க க்ளோசர்னு சொல்றாங்க. இப்போ அதிலே பாருங்க, இதிலே கொடுத்துருப்பாங்க செகண்ட் கிங் க்ளோசர்.
கிங் க்ளோசர்லாம் இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணுவாங்க. சரிங்களா? விட்த் ஆஃப் த ஒன் கார்னர் டு என்ன பண்ணுவாங்க, அனதர் லென்த் வரைக்கும் கட் பண்ணுவாங்க. அதாவது ஆஃப் ஆஃப் த லென்த் வரைக்கும் கட் பண்ணுவாங்க. இது வேற ஒன்றும் இல்லை. இப்படி பிரிக் இருக்கு, இந்த வித்தில் ஆஃப், அதே மாதிரி லென்த்தில் ஆஃப், இப்படி கட் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னா அது கிங் க்ளோசர். அதே மாதிரி குயின் க்ளோசர்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அலாங் த லென்த்தில் அப்படி கட் பண்ணி எடுப்பாங்க. நெக்ஸ்ட் பிவல்ட் க்ளோசர். இதுல என்ன பண்ணுவாங்க, சிமிலர் டு கிங் க்ளோசர் மாதிரியே இருக்கும். என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா ஹோல் லென்த் ஆஃப் த பிரிக்கையும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, பிவல்ட் பண்ணிடுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்படி பிரிக் இருக்குல்ல, இந்த ஆஃப்ல ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அதாவது வித்தில் ஆஃப் தான் பண்ணுவாங்க, லென்த்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லா பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதோடைய ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 45 to 60 டிகிரி ஆங்கிள் மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பெட்ரைட் க்ளோசர். சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஒன் எண்ட் வந்து ஸ்பேஸ் பண்ணி ஃபுல் விட்த்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிரிக் உடைய பேட். சார் அதாவது பிரிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விட்த்தில் ஒரு கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா லென்த்தை கொஞ்சம் கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிக் பேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி நம்ம பிரிக் என்ன பண்ணிக்கிடுவாங்க, கட் பண்ணிக்கிடுவாங்க. இப்படி லென்த்லயோ இல்லைன்னா விட்த்லயோ கட் பண்ணி யூஸ் பண்றது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க லேப். லேப் அப்படின்னா the horizontal distance between two vertical joint of the successive brick. இதே மாதிரி சக்சஸிவ் பிரிக் வச்சுட்டு போறோம். சரிங்களா? இந்த ரெண்டு ஜாயிண்ட்டுக்குள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க, லேப்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அதுக்கு இன்னொரு டைம் சொல்லுவாங்க பெர்பெட்ஸ். சரிங்களா? அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க, பெர்பெட்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அரைசஸ். அரைசஸ்னா வேற ஒன்றும் இல்லை, த எட்ஜ் ஆஃப் த பிரிக். சரிங்களா? பிரிக் உடைய எட்ஜ் இருக்குல்ல, இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரைசஸ். அதே மாதிரி பெட் ஜாயிண்ட் அப்படின்னா ஜாயிண்ட் பேரலல் டு பெட் ஆஃப் த பிரிக். சரிங்களா? நம்மளுடைய பேரலா என்ன பண்ணுவாங்க, பிரிக்கை வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறது தான் என்ன அப்படின்னா பெட் ஜாயிண்ட். லேப் பார்த்துட்டோம், அரைசஸ் பார்த்துட்டோம், பெர்பெட்ஸ். பெர்பெட்ஸும் பார்த்தாச்சு. ஃப்ராக்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதனுடைய டாப் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த இம்ப்ரெஷன், டிப்ரெஷன். சரிங்களா? டிப்ரெஷன் தான் என்ன அப்படின்னா ஃப்ராக்னு சொல்லுவாங்க. இது எதுக்காண்டி, ஃபார்ம் எ கீ ஃபார் ஹோல்டிங் எ மார்டர். சரிங்களா? நமக்கு மார்டருக்கும் பிரிக்குக்கும் ஒரு ஹோல்டிங்கா இருக்கணும், அதுக்காண்டி தான் ஒரு கீ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் என்ன பண்றாங்க, இந்த ஃப்ராக் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பிரிக்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் பாண்டிங். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெச்சர் பாண்ட். ஸ்ட்ரெச்சர் பாண்ட் அப்படின்னா நம்மளுடைய திக்னஸ் ஆஃப் த வால் ஹாஃப் திக்னஸ் தான் இருக்கும். சரிங்களா? லென்த் எப்படி இருக்கும், பேரலல் டு ஃபேஸ் ஆஃப் த வாலா இருக்கும். ஜஸ்ட் ஒரு மட்டும் அதை பார்த்துக்கோங்க. லென்த் இஸ் பேரலல் டு ஃபேஸ் ஆஃப் த வால். இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா அது ஸ்ட்ரக்சர் கோர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹெட்டர் கோர்ஸ் அப்படின்னா இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. ஹெட்டர் ஃபேஸ் அதாவது லென்த் பெர்பெண்டிகுலர் டு ஃபேஸ் ஆஃப் த வாலா இருந்தது அப்படின்னா அது என்னது, ஹெட்டர் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பாண்ட். இங்கிலீஷ் பாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த இங்கிலீஷ் பாண்ட் தான். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெச்சர் பாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாஃப் பிரிக் வால் சொல்லுவாங்க. ஹெட்டர் பாண்டை வந்து ஃபுல் திக்னஸ். சரிங்களா? ஒன் பிரிக் வால்ங்கிறது ஹெட்டர் வால் தான். அதே மாதிரி இந்த வால்ஸ் கர்வ்டு பிளானுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிஷியன் வால், கேவிட்டி வாலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடியது இங்கிலீஷ் பாண்ட் தான். இதுல பாருங்க the alternate course of stretcher and header யூஸ் பண்ணுவாங்க. alternate course என்னது, ஒரு கோர்ஸ்னா இதான் பிரிக் எப்படி அடிக்கிட்டே போறது என்னது கோர்ஸ்.
சரி ஓகே. இப்போ இதுல ஸ்ட்ரெச்சர் யூஸ் பண்ணிதாங்க அப்படின்னா அடுத்த கோர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹெட்டரா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதான் என்ன இங்கிலீஷ் பாண்ட். அதே மாதிரி குயின் க்ளோசர் வந்து இதுல பிளேஸ் பண்ணுவாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டர் கோர்ஸுக்கும் வெர்டிக்கல் கோர்ஸுக்கும் இன் பிட்வீன்ல குயின் க்ளோசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் பாண்ட் தான் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அதே மாதிரி கேரிங் த ஹெவி லோட், ஹெவி லோட கேரி பண்றதுக்கு இந்த இங்கிலீஷ் பாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபிளிம்மிஸ் பாண்ட். ஃபிளிம்மிஸ் பாண்டை பொறுத்த வரைக்கும் the header and stretcher வந்து alternatively used in same course. ஒரு சேம் கோர்ஸ்லயே ஹெட்டரு ஸ்ட்ரெச்சர் சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதனுடைய பேக்கிங் பாத்தீங்க அப்படின்னா சரிங்களா, பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அது இங்கிலீஷ் பாண்டா இருக்கும். சரிங்களா, ஃப்ரண்ட் சைட்ல வந்து ஃபிளிம்மிஸ் பாண்டா இருக்கும். சரிங்களா, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்கிள் ஃபிளிம்மிஸ் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதே நமக்கு ரெண்டு சைடுமே அது ஃபிளிம்மிஸ் பாண்டா இருந்தது அப்படின்னா அது டபுள் ஃபிளிம்மிஸ் பாண்ட். நெக்ஸ்ட் பிரிக் ஆன் எட்ஜ் பாண்ட். இதை பொறுத்த வரைக்கும் the types of bond uses in stretcher brick on the edge of bed. சரிங்களா, நம்மளுடைய பெட்டுடைய எட்ஜில் யூஸ் பண்ணக்கூடியதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிக் ஆன் எட்ஜ் பாண்டு. இதை பொறுத்தவரை இந்த பாண்ட் ரொம்ப வீக் இன் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய கார்டன் வாலு காம்பவுண்ட் வாலுக்கு அதோட எட்ஜஸ்ல யூஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ரெச்சர் பாண்டை. நெக்ஸ்ட் ஃபேசிங் வால். the header course is after number of stretcher course. சரிங்களா, அதாவது சம் ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ் வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹெட்டர் கோர்ஸ் வைப்பாங்க. சரிங்களா, இதை என்ன சொல்லுவாங்க ஃபேசிங் வால்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு லாஸ்ட் இயர் ஜேடிஓல இந்த பாண்டிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ராங்கா இருந்தனால ஆல்ஜியாபோ தான் கரெக்ட்னு கொடுத்துருந்தாங்க. அதனால இதை ரொம்ப கிளியரா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிராஸ் பாண்ட். சில சிமிலர் டு இங்கிலீஷ் பாண்ட் மாதிரியே இருக்கும். எவ்ரி alternate header course header is placed to coin stretcher. சரிங்களா, அதாவது அந்த ஆங்கிள் வந்து மேட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டச் பாண்ட். இதுவும் நமக்கு இங்கிலீஷ் பாண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணி ஸ்ட்ரெச்சர் வந்து வித்தின் 3/4 பேட்டா இருக்கும். சரிங்களா, அதாவது ஃபுல் லென்த் வால் யூஸ் ஃபுல் பிரிக் வால் யூஸ் பண்ணாம 3/4 பிரிக்கை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ராகிங் பாண்ட். சரிங்களா, இது வந்து திக் வாலுக்கு யூஸ் பண்றாங்க. நம்பர் ஆஃப் ஹெட்டர் வந்து அதிகமா இருக்கும் எதை விட ஸ்ட்ரெச்சரை விட. இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாண்ட் இஸ் நம்பர் ஆஃப் ஹெட்டர் கிரேட்டர் தென் ஸ்ட்ரெச்சரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னது ராகிங் பாண்ட். அல்லது அதனுடைய அனதர் நேம் பார்த்து வச்சுக்கோங்க, டயகனல் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் சிக்ஸாக் பாண்ட். சிமிலர் டு நமக்கு அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஹேரிங் பாண்டு இல்லைன்னா ராகிங் பாண்ட், அதே மாதிரியே தான் இருக்கும். பட் சேவிங் த பிரிக் ஃப்ளோருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதாவது சேவிங் த பிரிக் ஃப்ளோர்லாம் வேற ஒன்றும் இல்லை. பிரிக்ல பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சாக்கிங்காக யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதே மாதிரி சாகிங்கா சும்மா பார்க்கறதுக்கு அதை அப்பியரன்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட் கார்டன் வால். சரிங்களா, இதுல ஃபிளிம்மிஸ் கார்டன் வால் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரெச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. ரேஷன் 1 ஹெட்டர் கோர்ஸுக்கு 3 ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஒரு ஹெட்டரு 3 ஸ்ட்ரெச்சர் இதே மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்றதா என்ன அப்படின்னா கார்டன் வால். சரிங்களா, இந்த கோர்ஸ்னா என்ன, அதுல அந்த பாண்டிங் எப்படி யூஸ் பண்றாங்க, அந்த வால் அதாவது பிரிக்கை எப்படி வைக்கிறாங்க அதை பொறுத்து தான் அந்த பாண்டிங் வந்து என்ன வரும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் திக்னஸ் ஆஃப் த வால் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சம் ஃபார்முலா என்ன அப்படின்னா T ஈக்குவல் டு B/LO. Bங்கிறது டோட்டல் லோட் ஆன் த வால்.
எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த வால், ஓங்கிறது பாருங்க பெர்மிசிபிள் பியரிங் கெப்பாசிட்டி. அதே மாதிரி ஏரியா ஆஃப் த வால் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா பி பை ஓ. பினா என்னது? டோட்டல் லோட் ஆஃப் த வால். அதே மாதிரி ஓங்கிறது பெர்மிசிபிள் பியரிங் கெப்பாசிட்டி. இதுக்கப்புறம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ, பிரிக்குக்கும் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டுலையும் நமக்கு ஸ்மாலரா எடுத்துக்குவாங்க. எதுனா எஃபெக்டிவ் ஹைட் பை எஃபெக்டிவ் திக்னஸ் அல்லது எஃபெக்டிவ் லென்த் பை எஃபெக்டிவ் திக்னஸ். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மேக்சிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. இதை பொறுத்த வரைக்கும் போர்ட்லாண்ட் சிமெண்ட் யூஸ் பண்றாங்க. அதாவது சிமெண்ட் மாடலுக்கு போர்ட்லாண்ட் சிமெண்ட் இல்லைன்னா போர்ட்லாண்ட் பொசலோனா சிமெண்ட் யூஸ் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 27 or 30 எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? எனி நம்பர் ஆஃப் ஸ்டோரியா இருந்தாலும் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ இதான். அதே இது இந்த வால் யூசிங் லைம் ஆர்டர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்க நமக்கு நாட் எக்ஸீட் 2, சரிங்களா? 2 ஸ்டோரியோட எக்ஸீட் ஆகாம இருந்தது அப்படின்னா அது 20 விட கம்மியா இருக்கும். அந்த பிளேஸ்ல ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோடைய வேல்யூ. அதே எக்ஸீட் 2 இருந்தது அப்படின்னா அங்க 30 இருக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 இருக்கும். சரிங்களா? இதுல நம்ம 2 30 படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னது 30, அதுக்கப்புறம் 30, சரிங்களா? 1 3. அதே மாதிரி மேசன்ட்ரி காலமா இருந்தது அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 இருக்கும். சரிங்க? இதான் நமக்கு பிரிக் மேசன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ளோர்ஸ். சரிங்களா? இந்த ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் டிவைட் த பில்டிங் இன்டு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நம்மளுடைய பில்டிங்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணக்கூடியதான் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வியூ டு ப்ரொவைட் த ஸ்பேஸ் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். நம்மளுடைய வெர்டிக்கல் டைரக்ஷன்ல நம்ம அதை வியூ பண்றோம்ல, அதான் என்ன அப்படின்னா ஃப்ளோர். இப்போ நமக்கு தெரியும் க்ரௌண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் என்னது அந்த நம்பர் ஆஃப் ஸ்டோரி அது என்ன பண்ணுது மென்ஷன் பண்ணுது. ஓகே, இந்த ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் சம் டைப்ஸ் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மட் ஃப்ளோர். மட் ஃப்ளோர்லாம் என்ன அப்படின்னா நாங்கள் காமனாக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த எர்த்தன் ஃப்ளோரிங். சரிங்களா? அதாவது கிளே மெட்டீரியல், அதாவது கிளேயை குழைச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளோரிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அதான் என்ன சொல்றாங்க எர்த்தன் ஃப்ளோரிங் சொல்றாங்க. இதான் நமக்கு காமனாக யூஸ் பண்ணுவாங்க. அதான் என்ன சொல்றாங்க மட் ப்ரோடிங். அதாவது நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மட் ஃப்ளோரிங் மாதிரி நேற்று கிளாஸ்ல வேற ஒரு இதுல டாபிக்ல இதே மட்ங்கிற வேர்டு வந்துச்சு. எங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்? யாராவது சொல்லுங்க. மட் மாடர்ன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? மட் மாடர்னா என்னது? கிளேயும் சேண்டையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அந்த மாடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ்ல போட்டு அந்த ஃப்ளோரிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா என்ன அப்படின்னா மட் ஃப்ளோர். மட் ஃப்ளோர்னா என்னது? மிக்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் கிளே. வில்லேஜஸ்ல, சரிங்களா, வில்லேஜ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மட் ஃப்ளோரிங் தான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் டென்சைல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அதோடைய ஷ்ரிங்கேஜ் வந்து ரிடியூஸ் ஆகும். இதுக்கப்புறம் பிரிக் ஃப்ளோர். சரி, அதாவது பிரிக்கை வச்சு நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க. சரி, இதை பொறுத்த வரைக்கும் அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? ரஃபா இருக்கும், ஈஸிலி வாட்டர் அப்சர்வ் பண்ணிடும். சரிங்களா? அதே மாதிரி இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா விச் மே பி காசஸ் த டேம்னஸ் இன் த பில்டிங். டேம்னஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த பிரிக் மட்டும் என்ன பண்ணலாம் மேலே, சரிங்களா, என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வாட்டர் கண்டென்ட், நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் கண்டென்ட் வந்து கீழே வந்து வாட்டர் அதிகமாக இருந்தது, மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது மேலே ஏறி வந்துடும். சரிங்களா? அந்த ஒரு பிளேஸ் மட்டும் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஹம்பா இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேம்னஸ் சொல்றேன். சரி, ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் எங்க யூஸ் பண்றாங்க? ஃபார் சூட்டபிள் ஃபார் ஸ்டோர்ஸ், சரிங்களா, கோ டவுன்ஸ், இதே மாதிரி பிளேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் இதுக்கப்புறம் டைல் ஃப்ளோரிங். சரிங்களா, டைல்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஃப்ளோரிங் பண்ணுவாங்க. இதனுடைய
குவாலிட்டி நல்லா இருக்கும், கலரும் பார்க்கறதுக்கு கிளியரா இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் கார்ட்யார்ட் ஆஃப் த பில்டிங் உடைய கார்ட்யார்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. கிளேஸ்டு டைல்ஸ் வந்து மாடர்ன் பில்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹை கிளாஸ் பில்டிங்கா இருந்தது அப்படின்னா கிளேஸ்டு டைல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இது நம்ம டைப்ஸ் ஆஃப் டைல்ஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் பாருங்க ஃபிராக் ஸ்டோன் ஃப்ளோரிங். இதுல பாருங்க இந்த டாப்பிங் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டோன் ஸ்லாப் இருக்கும். அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி இதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபிளாக் ஸ்டோன் ஃப்ளோர். இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த மாடர் வந்து 20 to 25 திக்னஸ் ஆஃப் த மாடர் வந்து இதுல ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுவுமே நமக்கு மோட்டார் ஷெட்டு, ஸ்டோர்ஸ், பேமெண்ட் அதே மாதிரி பிளேசஸ்லாம் யூஸ் பண்றாங்க. கோ டவுன்னா வேற ஒன்றும் இல்லை, இதுல நமக்கு நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இதே மாதிரி பிளேசஸ். இந்த பார்க்கு சரிங்களா, அதே மாதிரி இடத்துல இதே மாதிரி ஃப்ளோரிங் தான் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிமெண்ட் மாடர், அதாவது சிமெண்ட் காங்கிரீட் ஃப்ளோர். சரிங்களா, அதாவது காங்கிரீட்ல என்ன பண்ணுவாங்க ஃப்ளோரிங் பண்றது என்ன அப்படின்னா சிமெண்ட் காங்கிரீட் ஃப்ளோரிங். இதனுடைய மிக்ஸ் ரேஷியோ பாருங்க 1:4:8 யூஸ் பண்றாங்க. இதை ஃபினிஷ் பண்றதுக்கு வந்து ரெட் ஆக்சைடு வச்சு ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஃபினிஷிங் கோட் வந்து என்ன பண்ணுவாங்க ரெட் ஆக்சைடு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ரூஃப். ரூஃப்னா உங்களுக்கு தெரியும் டாப் மோஸ்ட் நம்மளுடைய பில்டிங்ல இருக்கக்கூடிய அப்பர் மோஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா அதை ரூஃப் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரக்சரை கவர் பண்ணும். ப்ரொடக்ட் த பில்டிங் ஃப்ரம் த ரெயின், சன்னு, விண்ட் இதுல இருந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது என்னதான் அந்த ரூஃப் தான். இந்த ரூஃபை பாருங்க ப்ரொடக்ட் த பில்டிங் ஃப்ரம் த டேமேஜஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த டாப். சில டாப்ல இருந்து எந்த ஒரு டேமேஜும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த ரூஃப் சர்ஃபேஸ் போடுவோம். இதுலயே நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. சரிங்களா, அதாவது ஸ்லோப்பிங் பிச்சடு ரூஃபா இருக்கலாம், இல்லைன்னா ஃபிளாட் ரூஃபா இருக்கும், இல்லை அப்படின்னா கருடா இருக்கும். சரிங்களா, இதே மாதிரி 3 டைப்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸ்லோப்பிங் உடைய அனதர் நேம் என்ன அப்படின்னா பிச்சடு ரூஃப். சரிங்களா, இதை பொறுத்தவரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் அவுட் த வுட்டு, ஸ்டீலு சரிங்களா இதே மாதிரி காம்பினேஷன் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போர்ட் ஆஃப் த வால். வால்ல என்ன பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க. எப்பவுமே ரூஃப் எதில் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க வால்ல தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்லோப்பிங் ஆஃப் த ரூல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சப்போர்ட் ஆஃப் த வால். 2 வாலுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் இதுலயே சிங்கிள் ரூஃப், டபுள் ரூஃப், ட்ரெஸ்டு ரூஃப்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபிளாட் ரூஃப். இது எப்படி இருக்கும் ஃபிளாட்டா இருக்கும். சரிங்களா, இதனுடைய ஸ்லோப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அப் டு 10 டிகிரி வரை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்காண்டி. இதுலயே ஆர்சிசி ரூஃப், மெட்ராஸ் டெரஸ் ரூஃப்னு சொல்லி 2 சொல்லுவாங்க. நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஆர்சிசி ரூஃப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்சிசியை பொறுத்த வரைக்கும் காங்கிரீட், ஸ்டீலு சரிங்களா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரூஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுவாங்க. சென்ட்ரிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, டெம்பரரி சப்போர்ட். நம்மளுடைய வுட்டு சரிங்களா இல்லைன்னா ஸ்டீலை வச்சு என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் சென்ட்ரிங் பண்ணுவாங்க. சென்ட்ரிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க காங்கிரீட் பிளேஸ் பண்ணுவாங்க. காங்கிரீட் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை என்ன பண்றாங்க கியூரிங் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம காங்கிரீட்ல செப்பரேட்டா படிச்சிருக்கோம். இதைத்தான் அங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் காங்கிரீட் பிளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க காம்பாக்ஷன் பண்ணுவாங்க. சில காம்பாக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க கியூரிங் பண்ணுவாங்க. இது ஆர்சிசி ஸ்லாபுடைய காங்கிரீட்லயே நம்ம இது எல்லாமே பார்த்துட்டோம். இதுல பாருங்க இந்த ரிமூவல் ஆஃப் த ஃபார்ம் ஒர்க். காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்ம் ஒர்க்கை எப்போ ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் லேயிங் த காங்கிரீட் 21 to 28 டேஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த காங்கிரீட் வில் அட்டைன் த ஃபுல் ஸ்ட்ரென்த். சரிங்களா, ஃபுல் ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் 14 டேஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வெதரிங் கோர்ஸ். சரி, அந்த காங்கிரீட் போட்டோன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல வெதரிங் கோர்ஸ் வந்து போடுறாங்க. எதுக்காண்டி அப்படின்னா டு ப்ரொடெக்ட் த சர்ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அதோடைய ரூஃப் ஸ்லாப்ல என்ன பண்ணுவாங்க வெதரிங் கோர்ஸ் போடுவாங்க. வெதரிங் கோர்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை,
நம்மளுடைய பிரிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மாலா கட் பண்ணி அதுல லைம் ஆட் பண்ணுவாங்க. லைம் ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 100 mm திக்குக்கு நம்மளுடைய காங்கிரீட்டுக்கு மேல போடுவாங்க. சரிங்களா? வெதரிங்னா வரணும்ல நம்மளுடைய ரெயின் வாட்டரு, சரிங்களா? அதே மாதிரி சன்னுடைய ஹீட்ல இருந்து பில்டிங்கை பாதுகாக்கிறதுக்காண்டி வெதரிங் கோர்ஸ் டாப் ஆஃப் த ரூஃப்ல போடுவாங்க. அதே மாதிரி இது ப்ராப்பரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லோப்பிங் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய ரெயின் வாட்டர் என்ன ஆகும், ரூஃப்ல இருந்து வெளியே போகணும் அதுக்காண்டி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெட்ராஸ் டெரேஸ் ரூஃப். இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீக் வுட் பீம், சரிங்களா, அதை பிளேஸ் பண்ணி காங்கிரீட் போடுவாங்க. நீங்க ஓல்டன் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வுட்டை வந்து கிராஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க, பீமா யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல காங்கிரீட் போட்டிருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் கர்வ்டு ரூஃப். கர்வ்டு ரூஃபை பொறுத்த வரைக்கும் அதோடைய டாப் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கர்வ்டா இருக்கும். சரிங்களா, இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் பில்டிங்ல நம்மளுடைய பார்க்கறதுக்கு அது ரொம்ப எப்படி இருக்கும் அப்பியரன்ஸா இருக்கும். சரி, அதே மாதிரி பிளேசஸ்ல இந்த கர்வ்டு ரூஃப் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டோர்ஸ் அண்ட் விண்டோ. சரி, ஓகே. நம்ம டோரை பொறுத்த வரைக்கும் எதுக்காண்டி நம்ம இந்த ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ரூமுடைய பில்டிங்குடைய ஸ்டார்டிங்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்து அதுல என்ன இருக்கும் நம்ம யூஸ் பண்றது. சரிங்களா, அந்த ஓப்பனிங் எதுக்காண்டி இருக்கும் அந்த வாலோடு ஜாயின் பண்ணி ப்ரொவைடிங் த ஆக்சஸ், நம்ம அந்த ரூம் ஆக்சஸ் பண்றதுக்காண்டி டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. இந்த டோர் விண்டோ இதுல இருக்கக்கூடிய சம் டேர்ம்ஸ் மட்டும் பார்த்துட்டு இதோடைய டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த மெம்பர் ஆஃப் த சப்போர்ட். நம்ம டோர் அண்ட் விண்டோவை எதுல போய் சப்போர்ட் பண்றோமோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அதாவது நிலன்னு சொல்லி நம்மளுடைய சைட்ல யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதான் என்னது ஃப்ரேம். அதுக்கப்புறம் பாருங்க ஷட்டர். அந்த ஓப்பனபிள் பார்ட் இருக்குல்ல அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷட்டர்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இதுல என்ன இருக்கும் ஸ்டைல்ஸ், பேனல்ஸ். சரிங்களா சார் கொஞ்சம் அந்த பார்ட்ஸ்ல வந்து ஆரோ மார்க் போட்டு காட்டினீங்கன்னா கொஞ்சம் விளங்கும் சார். சரி, ஓகே. இந்த இதான் என்ன அப்படின்னா ஃப்ரேம். சரிங்களா, அதே மாதிரி ஷட்டருங்கிறது இதுதான் ஷட்டர்னு சொல்லுவாங்க. சில மொத்தமா இதை என்ன சொல்லுவாங்க ஷட்டர்னு சொல்லுவாங்க. இதுலதான் நமக்கு ஸ்டைலு, பேனல்ஸ், ரைட்ஸ் எல்லாமே இதுலதான் இருக்கு. சரி, இந்த ஸ்டைலுங்கிறது என்ன அப்படின்னா வெர்டிக்கல் அவுட் சைட் ஆஃப் த மெம்பர். இந்த ஷட்டர்ல இருக்கக்கூடிய அவுட் சைட்ல வெர்டிக்கலா இருக்குல்ல இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரயில் அப்படின்னா இந்த ஹரிசாண்டலா இருக்குல்ல இதை ரயிலுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும் டாப் ரயில், பாட்டம் ரயில், லாக் ரயில். சரிங்களா, இதே மாதிரி நமக்கு டாப்ல இருந்தா டாப் ரயில், பாட்டம்ல இருந்தா பாட்டம் ரயில். அதுக்கப்புறம் இதுல வேற எதுவும் நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இதோடைய டைப்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சைஸ் ஆஃப் த டோர்ஸ். சில இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது ரெசிடென்சியல் பில்டிங், பப்ளிக் பில்டிங் அதனுடைய சைஸ் என்ன ஆகும், வேரி ஆகும். 0.9 to 2.1 மீட்டர் இன்டர்னல் டோர். சில அதாவது பில்டிங் உள்ள இருக்கக்கூடியது. எக்ஸ்டர்னல் டோர் சரிங்களா அது என்னது 1.2 to 2.1. சில இது பாத்ரூம் இதே மாதிரி பிளேஸ்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 0.75. சரி, ஓகே. இதுக்கப்புறம் மினிமம் ஹைட் ஆஃப் த டோர் எவ்வளவு இருக்கும் 1.8 மீட்டர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் விட்த் ஆஃப் த டோர் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா விட்த் வந்து 0.4 to 0.6 டைம் ஹைட்டா இருக்கும். அதே மாதிரி ஹைட் ஆஃப் த டோர் வந்து விட்த் ஆஃப் த டோர் பிளஸ் 1.2 மீட்டர் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா த டைப்ஸ் ஆஃப் த டோர். அதாவது நம்ம அது மேனுஃபேக்சரிங் பண்றது சரிங்களா அதை வச்சு இந்த டைப்ஸ் சொல்றாங்க.
இதை பாருங்க, லிச்டு டோர் அப்படின்னா இந்த டோர் கண்டெயின் சீரியஸ் ஆஃப் வெர்டிக்கல் பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸ்னா இதான் பேட்டர்ன்ஸ். சரிங்களா? இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல நமக்கு ஹரிசாண்டல் மெம்பரை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த வெர்டிக்கல் பேட்டர்ன்ஸ் மூலமா இல்லை ஹரிசாண்டல் பேட்டர்ன்ஸ் மூலமா என்ன பண்ணுவாங்க, ரெண்டையுமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதாவது சீரியஸ் ஆஃப் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் பேட்டர்ன் ரெண்டுமே என்ன இருக்கும், ஜாயிண்டா இருக்கும். அதே மாதிரி இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து லிச்சஸ். அதாவது பேட்டர்ன்ங்கிறது இதுல இருக்கக்கூடிய சரிங்களா. இது என்ன அப்படின்னா லிச்சஸ், டாப் லிச்சஸ், பாட்டம், மிடில் எல்லா 3 இடத்துலயும் நமக்கு இதையும் அந்த ஹரிசாண்டல் நம்பர் இருக்கிற அதையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இதுக்கப்புறம் இதே மாதிரி டோர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் ஃபார் ரூம்ஸ். சரிங்களா, நம்மளுடைய ரூமுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் லிச்டு அண்ட் பிரைஸ்டு டோர். இது அடிஷ்னலா வந்து இந்த பிரைசிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரைசிங்னா அந்த இருக்குல்ல கிராஸ் ஒரு ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லிச்ட் அண்ட் ஃப்ரேம்டு டோர். சரிங்களா, இதுல என்ன அப்படின்னா ஃபிக்ஸிங் ஆஃப் 2 ஸ்டைல்ஸ் எய்தர் ரெண்டுல இருக்கும். சரிங்களா, இதை லிச்டு டோர்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ராங்கர் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி லிச்டு, பிரைஸ்டு, ஃப்ரேம்டு சில இதுல எல்லாமே இருக்கும். பேட்டர்ன்ஸ், லிச்சஸ், பிரைசஸ், ஃப்ரேம்ஸ் சில இது எல்லாத்தையும் இதுல கொடுத்துருவாங்க. இது மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிளா இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம்ல அந்த அளவுக்கு கேட்டது இல்லை. சரி, நம்ம சிலபஸ்ல இருக்கிறதுக்காண்டி அதனால அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது கிடையாது. சரிங்களா. அதே மாதிரி கிளேஸ்டு டோரு சில அந்த டோர்ல என்ன இருக்கும் அப்படின்னா ரெசிடென்சியல் பில்டிங், பப்ளிக் பில்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி என்ன அப்படின்னா ஓப்பனா இருக்கும், அங்கேருந்து இங்க பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளஷிங் டோர், இது அப்பியரன்ஸா இருக்கும், ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சரிங்களா, இந்த இடத்துல பாக்குறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். சில பிளைவுட் ஷீட் வந்து இதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லூயர் டோர்ஸ். சரிங்களா, இதை பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதாவது ஒன் சைட்ல இருந்து பார்த்தா அந்த பின்னாடி இருக்கிறது தெரியும். சரி, ரூம்குள்ள இருந்து வெளியே பார்ப்பாங்க. அதே மாதிரி லைட்டிங் பர்பஸுக்கு இதான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய ரூமுக்கு வந்து வெளிச்சம் வேணும் அப்படின்னா அதே மாதிரி இடத்துல லூயர் டோர் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி கொலாப்சபிள் டோர் அப்படின்னா இதே மாதிரி இருக்கும். நீங்க இண்டஸ்ட்ரியில சரிங்களா, அதாவது ஸ்டோரு இதே மாதிரி இடத்துல இதே மாதிரி டோர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிவால்விங் டோர்ஸ். சரிங்களா, இது என்ன இருக்கும், ஹோட்டலு, பேங்கு சரிங்களா, இதே மாதிரி பிளேசஸ்ல பப்ளிக் பில்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பார்க்லலாம் இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி ரோலிங் ஷட்டர்ஸ். சரிங்களா, இது ஃபேக்ட்ரி, ஷாப்ஸு அங்கெல்லாம் வந்து இதே மாதிரி ஷட்டர் போட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதாவது அந்த டோர் வந்து ஷட்டராக தான் போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஸ்லைடிங் டோர். ஸ்லைடிங்னா வரல, அது மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா விண்டோஸ். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் த ஓப்பனிங் மேட் ஆன் த வால். சரி, நம்மளுடைய வால்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. எதுக்காண்டி, பர்பஸ் ஆஃப் டே லைட், அதாவது லைட்டிங் காண்டி, விஷனுக்காண்டி, வெண்டிலேஷனுக்காண்டி, நம்ம உள்ள இருந்து வெளியே பார்க்கறதுக்கு. அதே மாதிரி நமக்கு வெண்டிலேஷனுக்காண்டி இது என்ன இந்த விண்டோஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த விண்டோஸ் உடைய டைப்ஸ் சரி, இது நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டார்மர் விண்டோ. சரி, இது வெர்டிக்கல் விண்டோவா இருக்கும். அதே மாதிரி ஸ்லோப்பிங் சைடு பிச்சஸா இருக்கும். சரிங்களா, இதே மாதிரி ஸ்லோப்பிங் சைடு பிச்சஸா இருக்கும். இது எதுக்காண்டி அப்படின்னா ப்ராப்பர் வெண்டிலேஷன், அதே மாதிரி லைட்டிங் காண்டி நம்மளுடைய ரூஃபுக்கு பிலோவா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ட் பிலோ த ரூஃப். ரூஃப் எங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் லூயர் விண்டோ. சரிங்களா, இதே மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம என்னது இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ரெசிடென்சியல் பில்டிங்ல இதே மாதிரி லூயர் விண்டோ வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பே விண்டோ. இதான் நமக்கு லாஸ்டா ஜேடிஓல கேட்ட கொஸ்டின். இது எப்படி இருக்கும் அப்படின்னா
the projecting the outward from the wall. வால்ல இருந்து கொஞ்சம் அவுட்வேர்டா வந்துடும். சரிங்களா, நம்மளுடைய ரூமுடைய வால்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த வெளியே வந்திருக்க அந்த சேஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், பாலிகன் ஷேப்ல இருக்கும். இது எதுக்காண்டி இதே மாதிரி விண்டோஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, introduce the view to provide the increase the area of the opening and to admit the light and ventilation. சரிங்களா, நம்மளுடைய ரூமுக்கு லைட் அண்ட் வென்டிலேஷனை கொடுக்கறதுக்காண்டி, அதாவது அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி இந்த பே விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இது பாருங்க லேண்டர்ன் விண்டோ. இது என்ன அப்படின்னா லைட் ஃப்ரம் த விண்டோஸ் வால்ஸ், அதாவது நமக்கு லைட்டிங் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நம்மளுடைய ரூஃப் உடைய டாப்ல சில இதே மாதிரி வெளிச்சத்துக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க, லைட்டிங் பர்பஸுக்காண்டி விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சில இதை தான் என்ன சொல்றாங்க, லேட்டர்ன் விண்டோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கைலைட் விண்டோ. இது என்ன அப்படின்னா நம்மளுடைய டாப் ரூஃப் சர்ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் பேனல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஒரு கிளாஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா நமக்கு ரூஃபுக்கு என்ன வரும் அப்படின்னா லைட் கிடைக்கும். இதெல்லாம் என்னது, வெளிச்சத்துக்காண்டி விடுறது தான். புரியுதுங்களா, இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க டாப்ல வந்து கிளாஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க கேபிள் விண்டோ. இது ட்ரையாங்கிள் வால்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. சில இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் கார்னர் விண்டோ. நம்மளோட பில்டிங்ல இதே மாதிரி பாருங்க சில வீட்டில் நீங்க பார்த்துருக்கலாம், இதே மாதிரி கார்னர்ல விண்டோஸ் வந்து லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. இதான் என்ன சொல்றாங்க, கார்னர் விண்டோன்னு சொல்றாங்க. இதே மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லைடிங். ஸ்லைடிங் விண்டோனா இதே மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளேஸ்டு விண்டோ. சரிங்களா, இது எல்லாமே இந்த சேஃபை வச்சு நீங்க ஈஸியா பார்த்தலாம். கிளேஸ்டு விண்டோங்கிறது இதே மாதிரி தான் லைட்டிங் காண்டி ப்ரொவைட் பண்றது. சரிங்களா, இதான் நமக்கு விண்டோ, அதனுடைய டைப்ஸ். டோரு அதனுடைய டைப்ஸ் எல்லாமே அந்த அதனுடைய இமேஜை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரொம்ப மனப்பாடம் பண்ற மாதிரி, அதாவது மெமரி பண்ற மாதிரி எந்த திங்ஸுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபைனலாக டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ். இந்த டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ்னா என்ன, அது எதுக்காண்டி ப்ரொவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஏ டைப்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்ட்ரோல். சரி, நம்மளுடைய பில்டிங் வால், சரிங்களா, வால் இருக்குல்ல, அதை மாய்ஸ்சர்ல இருந்து கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி. மாய்ஸ்சர்னா வேற ஒன்றும் இல்லை, ஈரப்பதத்துல இருந்து. சரிங்களா, அதாவது வாட்டர்ல இருந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி இந்த டேம்ப் ப்ரூஃபிங் கொடுப்பாங்க. டு ப்ரிவென்ட் த மாய்ஸ்சர். சரிங்களா, மாய்ஸ்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்காண்டி இன்டீரியர் ஸ்பேசஸ்ல கொடுப்பேன். இது வேற ஒன்றும் இல்லை. இதே மாதிரி நமக்கு ஃபூட்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்க பிளிந்த் வால், அதாவது பிளிந்த் பீம் போடுவாங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு என்னது வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த ஃபூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, சாயில்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிட்டு இந்த பிளிந்த் பீம் இருக்குல்ல, அது போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸ் போடுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, பிரிக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, அதாவது பிரிக்கை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிடுமன் வந்து அடிச்சு விடுவாங்க. இல்லை அப்படின்னா சம் பிளாஸ்டிக்ஸ் இதுல யூஸ் பண்ணுவாங்க. சில அந்த இடத்துல ஒரு தின் ஷீட்டா இருக்கும், ரொம்ப தின் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பீமோ வாலோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் என்ன அப்படின்னா டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ். எதுக்காண்டி, இதுல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நம்மளுடைய பிரிக்கை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. சில அங்க நம்ம சாண்ட் ஃபில் பண்ணியிருக்கோம்ல, இதுல என்ன இருக்கும், மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். இது வந்து நம்மளுடைய வாலை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க, இதுல ஒரு தின் ஷீட்டு தான், அதோட திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட்டோ இல்ல பிரிக் ஒர்க்கோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் என்ன அப்படின்னா டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ். இது பாருங்க, டு ப்ரிவென்ட் த டேம்னஸ். சரிங்களா, என்ன பண்ணுவாங்க, ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல், அதாவது ரப்பர் இல்லைன்னா ஹார்ட் பிடுமன் இல்லைன்னா பிளாஸ்டிக் சீட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட் போடுவாங்க. அதே செமி ரிஜிட் அப்படின்னா மாஸ்டிக் ஆஸ்பெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ரிஜிட் மெட்டீரியல் அப்படின்னா பிரிக்கு, ஸ்டோனு, சரிங்களா, இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல பிடுமனை வந்து மேல என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் பண்ணிடுவாங்க. பெயிண்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஃபர்தரா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரவுட் மெட்டீரியல்.
க்ரௌட் மெட்டீரியல்லாம் வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய மார்டர் தான். மார்டர்னா என்னது? சிமெண்ட் பிளஸ் வாட்டர். சரிங்களா? ரெண்டையும் என்ன அப்படின்னா பெயிண்ட் மாதிரி அதில் அடிச்சு விடுவாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய வாட்டர் ப்ரூஃபிங்கை அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ டேம்ப் ப்ரூஃப் எதுக்காண்டி? நம்மளுடைய வாலை வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காண்டி நம்ம அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் என்ன அப்படின்னா டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ். ஓகே, இதான் நமக்கு பில்டிங் மெட்டீரியல் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் நம்ம ரொம்ப கிளியராக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சில இதை ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஏன்னா அதுதான் நீங்கள் படிக்கணும். சிமெண்ட்டு, அக்ரிகேட்டு, சரிங்களா, பிரிக்கு, டிம்பரு, இதே மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. சரிங்களா? அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய 20 கொஸ்டினும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்மளுடைய நோட்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணி, சரிங்களா, ஃபுல்லாக நீங்கள் இந்த நோட்ஸே ஃபாலோ பண்ணி படிங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் யூனிட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.